என் சிதம்பர குருநாதர் எந்த காலத்தில் எந்த வயதில் இங்கே திருப்போரூருக்கு வருகிறார் என்பதை ஒரு அனுமானமாகத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சமராபுரி என்கின்ற அற்புத தலத்தை மீனாட்சி அருளினாலே பார்க்க வருகின்றார். ஆனால் மீனாட்சி உபாசன மூர்த்தியாக கொண்டவர்தான் என் சிதம்பர கவிராயர். கவிராயர் என சொன்னால் சங்கப்புலவ மரபிலே வந்த மாபெரும் தலைவர் என்பது பொருள். அந்த வகையில் வடமொழியும் தென்மொழியும் கரை கடந்த மாபெரும் புலவனாக திகழ்ந்த சங்க நமது சிதம்பர குரு மதுரையில் வீட்டிருக்கின்ற பொழுது மீனாட்சி உபாசித்து தினமும் பூஜித்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில்தான் அவர் அவிநாசிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் ரெட்டியார் குலத்தில் 2 புதல்வர்கள் தோன்றினார்கள். இந்த ரெட்டியாரை பற்றியே நான் சொல்லணும். நான் ரெட்டியார் குமாரதேவர்பால் மிகுந்த அளவு கடந்த அன்பு உண்டு. குமாரதேவர் யார் என சொன்னால் கர்நாடக நாட்டு அரசராக விளங்குகின்ற ஒரு தன்மை உடையவர். ஆனால் சிவபக்தி மேலீடுகின்ற காரணத்தினாலே அரச பதவியை துறந்து துறவியாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். அந்த உந்துதல் அதிகமாக தன்னை ஆட்கொள்கின்ற குருநாதர் எங்கே இருப்பார் என்று தேடி தெரிந்து ஒருவாறாக அவிநாசிக்கு அருகில் சாந்தலிங்க சுவாமி என்பவர் சிவபிரகாஷ் சுவாமியுடைய அன்பராக விளங்கியவர். ஆதி சிவபிரகாச சுவாமிகளுக்கு அணுக்கமாக இருந்தவர். அந்த சாந்தலிங்க சுவாமியை கர்நாடக தேசத்திலிருந்து நடையாக நடந்து வந்து குமாரதேவர் என்கின்ற அரசர் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுதுதான், நீ அரசனாக இருக்கின்றாய் குமாரதேவா, உனக்கு பக்குவம் வந்த பிறகு உன் ஆட்கொள்கிறேன், நீ திரும்பி போன்னு சொல்லிடுவார். இந்த வகையாக பலமுறை முயன்று அது ஒரு பெரிய கதையாக செல்லுகிறது. அந்த வகையில் தனக்கு மாணவனாக ஏற்றுக்கொண்டார் சாந்தலிங்க சுவாமி குமாரதேவரை. குமாரதேவர் யார் என சொன்னேன்? கர்நாடக நாட்டு அரசர், ஒரு ராஜ துறவி. அவர் பெரிய நாயகி உபாசன மூர்த்தியாக கொண்டு சாந்தலிங்க சுவாமியோடு இருக்கின்ற காலத்திலே தான் சாந்தலிங்க சுவாமி, நீ விருத்தாசலம் என்கிற திருமுதுகுன்றத்தில் பெரிய நாயகி துணையினாலே மணிமுத்தார் நதிக்கரையிலே அங்கே ஒரு மடம் சமைத்து அங்கே இருந்து ஞானத்தை பெற்றுக்கொள், அம்பாள் துணை புரிவாள் என்று விருதகிரிக்கு அனுப்புகிறார் சாந்தலிங்க சுவாமி. அது முதலாக திருமுதுகுன்றம் என்கின்ற விருத்தாசலத்திற்கு வந்துதான் பெரிய நாயகன் துணையினாலே அங்கே ஒரு மடம் ஒன்று நிறுவி சதா இறைவனை பூஜித்து குகனை பூஜித்து பெரியநாயகை பூஜித்து தவம் இயற்றி நிட்டை கூடி என்று அற்புத ஞானியாக விளங்கி வந்தார் குமாரதேவர். அந்த குமாரதேவர் தன் குருநாதரை பார்ப்பதற்காக அவிநாசிக்கு செல்வது வழக்கம். அப்பொழுது பேரூரில் சாந்தலிங்க சுவாமி கிடையாது, அவிநாசியில் இருக்கிறார். பிறகுதான் பேரூருக்கு போகிறாங்க. ஆகிய அவிநாசிக்கு செல்லுகின்ற போது எங்கே திருமுதுகுன்றம் என்கின்ற விருத்தாசலத்திலிருந்து எங்கே போகணும்? அவர் தன் குருநாதர் சாந்தலிங்க சுவாமி தரிசிக்க அவிநாசிக்கு செல்ல வேண்டும். அந்த அவிநாசிக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த ரெட்டியாருடைய வீட்டிலே தங்கி செல்வது வழக்கம். ஒரு கிராமம், இந்த கிராமத்தின் பெயர் சற்று ஞாபகத்திற்கு வரவில்லை. அவர்களுக்கு பலகாலம் மகப்பேறு இல்லாமல் வாடி வருகிறார்கள் மிகுந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற ரெட்டியார் அவர்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது ரெட்டியாரும் அவர் துணைவியாரும் சற்று மனம் பாடி இருக்கின்ற காலத்தில், என்ன உங்களுக்கு கலக்கம் என்று சொன்ன உடனே மகப்பேறு சுவாமி உபதியை கொடுக்கிறாங்க குமாரதேவர். அதன் காரணமாக மணிவயிறு வாக்கிய பெற்று 2 ஆண்மகவினை பெற்றார்கள் ரெட்டியார். அந்த ஆண்மகவு வளர்ந்து ஒரு 5 வயது ஆன உடனே வித்யாபியாசம் செய்ய வேண்டும், கல்வி கூடத்திலே சேர்க்க வேண்டும். அப்பெல்லாம் கல்வி சாலை கிடையாது, குருகுலத்திற்கு தான் போகணும். அந்த காலத்தில் சிறந்த ஆசிரியர் வேண்டுமே, ஒரு ஞானாசிரியராக இருந்தால் நல்லது என சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த ஞானாசிரியர் மதுரை மதியில் இருக்கிறார். அவர் பெயர் கவிராய், சிதம்பர கவிராயர் என்பது பொருள். ஆகவே அவரை சென்று அணுகி பாருங்கள் என்று கேட்டவுடனே ரெட்டியார் மதுரை மாநகரத்திற்கு வந்து நமது குருநாதரை வேண்டி விரும்பி வணங்கி துதித்து பணி செய்து உரிய விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது சுவாமியும் பணிந்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த சிதம்பர குரு அப்பொழுதுதான் அவிநாசி செல்கின்ற வழியிலே அந்த கிராமத்தில் ரெட்டியார் குழந்தைகளை பாடம் சொல்லி கொண்டு வருகிறார். இது அவரது தன்மை. இப்போ சிதம்பர குரு, அதாவது சிதம்பர கவிராயர் மதுரை மாநகரத்திலிருந்து எந்த வயதிலே இங்கே வந்தார் என்பதற்கு சரியான சான்றுகள் இல்லை. ஏறக்குறைய ஒரு 24 ஆண்டுகள் இருக்கலாம் என்று அனுமானம் பெரியவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, குழந்தைகளுக்கு அங்கே பாடம் நடாத்தி கொண்டு வருகின்ற வேளையில் மீண்டும் ஒருமுறை குமாரதேவதாசலத்திலிருந்து
அவிநாசிக்கு செல்லுகின்ற பாதையிலே ரெட்டியார் வீட்டு தங்க நேரிடுகின்ற பொழுது சிறந்த ஞான ஒளி வீசுகின்ற முகத்தையும் அற்புதமான மேனியினும் கொண்டு ஞான தேஜஸாக இருக்கின்ற சிதம்பர குரு அவரை பார்த்த கவிராயரை பார்த்த உடனே தனது உள்ளமெல்லாம் அவரை ஈர்த்தது. அவர் நடத்தி கொண்டு வருகின்ற பாடத்தினுடைய அழகும் ஞானம் பதிந்து பொதிந்து காணப்படும் நிலையும் கண்டு உள்ளம் உவகை பூத்து சிலது தத்துவ ரீதியான சில வினாக்களை தொடுக்க வேண்டும் என்று தொடுத்த உடனே அப்பா சிதம்பர குரு இதற்கு முன்னால் விடை சொல்ல முடியுமா என்று கேட்டார். சிதம்பர குரு மௌனமாகவே இருந்தார், பதில் சொல்லலை. ஆனால் சொல்லுவாங்க சிதம்பர குருக்கு தெரியல, அதனால் தான் அவர் சொல்லலேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆகவே ஞானி என்பது தோன்றில் புகழோடு தோன்றுக என்ற திருக்குறளை கொஞ்சம் பார்க்கணும். தோன்றுகின்ற பொழுதே புகழோடு அவன் எந்த குழந்தையும் பிறக்காது. ஒரு மல்லிகை மொட்டு, ஒரு ரோஜா மொட்டு, ஒரு முல்லை மொட்டு இவைகளெல்லாம் முதிர்ந்து முகை அவிழுகின்ற பொழுது அதனுடைய வாசனை வெளிப்படும். மொட்டாக இருக்கின்ற பொழுதே வாசனை வெளிப்படாது. அதே போல ஞானிகள் எல்லாம் தோன்றுகின்ற பொழுதே புகழோடு தோன்ற மாட்டார்கள். வளர வளர ஞான ஒளி வீசும், ஞான வாசனை வீசும். அந்த வகையில் வந்தவர் யாரு? நம்ம சிதம்பர குரு. இதைத்தான் வள்ளலார் என்ன சொல்லுவாங்க, அவரும் ஞானத்தையே தன் வடிவாக கொண்டவர். பால் மறந்து விளையாடும் பருவத்து பகரும் உலக இச்சை ஒன்றும் அறியாது மான் மறுத்து விளங்கும் திரு ஐந்தெழுத்து மதிய வைத்த பெருவாழ்வு என்று அங்கே பாலை மறந்து விளையாடுகின்ற பொழுது நீ ஆட்கொண்டாய் என்று அங்கே சொல்லுவார். அவரது ஞானம் மனம் ஒளி வீசுகிறது. மீண்டும் குழந்தையாக விளையாடுகின்ற போது சொல்லுவார், பெம்மாலை சிறுவரோடு விளையாடும் மிக சிறிய பருவத்து பெம்மான் என்றடி குறித்து பாடும் வகு புரிந்த பெருமான் என்று பாடுகின்ற பொழுது அவரும் தோன்றியல் புகழோடு தோன்றிய மகா ஞானி என்று தெரிகின்றது. இப்போ வள்ளலாரையும் நான் கோர்த்து தான் சொல்லப் போகிறேன். என் சிதம்பர குருவுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் பிறகு சொல்லப் போகிறேன். அந்த வகையில் மௌனமாக இருந்த நமது மௌனகுரு, நமது சிதம்பர குரு பேசாமல் இருந்தார். பிறகு மீண்டும் நான் அவிநாசிக்கு சென்று வருகிறேன், வந்த பிறகு சொல்லுன்னார். சிறிது காலம் கழித்து குமாரதேவர் வருகின்ற பொழுது விடை சொல்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது அவர் விடை சொல்லலை. ஏன்? அனுபவ நிலையாக இருப்பதற்காக. அவர் அப்பொழுதே ரெட்டியார் குழந்தைகளுக்கு பாடத்தை நிறுத்தி தனக்கு குருபீடமாக மானசீகமாக வைத்துக்கொண்ட குமார தேவரை வைத்துக்கொண்டு அவர் பின்னாலேயே நடக்கச் சென்றார். இவர் வருகிறாரே வேண்டாம் என்று சொல்லவில்லை குமாரதேவர். சிதம்பரா, என்னுடன் வருகிறாயா? அதற்கும் தலையசைத்துதானே ஒழிய ஆம் என்று ஓசையோடு சொல்லவில்லை. அந்தவில் இருவருமாக இங்கே செல்லுகிறார்கள். சாந்தலிங்க சுவாமியுடைய குருமடத்திற்கு செல்லுகிறார்கள். சாந்தலிங்க சுவாமி சென்ற பொழுது அங்கே அற்புதமான சிவப்பணிகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடிலானது ஞானத்தை இன்னும் அதிகமாக ஆக்குகின்ற இடமாக தலமாக இருக்கின்றது. ஓசை என்பது ஓங்காரத்தை ரீங்காரம் அதனுடைய காதிலே ஒலிக்கின்ற இடமாக இருந்தது. இந்த அனுபவ நிலைகளை கண்டு எல்லாம் சாந்தலிங்க சுவாமியுடைய இடத்தை பார்த்து உள்ளம் உவகை பூத்து குமாரதேவரும் நமது சிதம்பர கவியராயர் மனம் ஒன்றி நிற்கின்ற பொழுது சாந்தலிங்க சுவாமி விடாங்க, குமாரதேவா சுவாமி, என்னுடன் இவர் வந்திருக்கிறார். இவர் டிஆருடைய குழந்தைகளுக்கு பாடம் சொன்னவர். அவரை பார்த்தவுடனே சாந்தலிங்க சுவாமி உள்ளம் இழுத்தது. உடனே தான் எழுதிய நூல்கள் எவ்வாறு ரொம்ப நாளாக தன் சீடனாக இருக்கின்ற குமாரதேவரை பார்த்து, இந்த சிதம்பர கவிராயர் என்பவர் சிறந்த ஞானவள்ளல், இவனை உனது மாணவனாக ஆக்கி அனைத்து தீட்சைகளும் கொடு என்று உத்தரவிட்டு, ஞானம் உலகத்துக்கு பயன்படுகின்ற வகையில் பிரகாசம் பொருந்திய ஒருவன் இங்கே என்னை தேடி வந்தது யான் செய்த பல கோடி தவங்களெல்லாம் இந்த பிறவியில் இவரை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன். ஆகவே யான் எழுதிய அவிரோத உந்தியார், வைராகிய சதகம், வைராகிய தீபம், கொலை மறுத்தல், காழி கண்ணுடை வள்ளல் எழுதிய ஒடிவில் ஒடுக்கம் என்ற 5 நூல்களையும் கொடுத்து குமாரதேவரிடம் சிதம்பர கவிராயரும் கொடுத்து உரை எழுத சொல் அப்படின்னாங்க. சுவாமி கொஞ்சம் வருத்தம். இவ்வளோ காலமாக நாம் இருக்கிறோம், நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லாதே, சிதம்பர குருநாதர்கிட்ட சிதம்பர கவிராயர்கிட்ட சொல்கிறாரே என்று உள்ளத்தில் இருந்தது. இருந்தாலும் ஞான விஷயங்களில் அது ஒரு பெரிதுபடாது. ஞான சம்பந்தருக்கு அப்பர் சுவாமி ஒரே பாட்டில் மூடிவிட்டதே என்ற எண்ணம் வருகின்ற நிலையில் அப்பொழுது திருவாயுமூரில் சில அற்புத நிகழ்ச்சி நடத்தி காட்டினார் சிவபெருமான். யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு. அப்பவே திருஞான சம்பந்தம் இருக்கிறார். அதை விலைக்கு சொன்னால் இன்னும் நேரம் காலம் ஓடும். அந்த வகையில் இந்த 5 நூல்களை வாங்கி தன் சிறை மீது தாங்கி சுவாமி உரை எழுதுகிறார்.